இந்த உலகத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டப்படுறவங்களுடைய வலியும் வேதனை என்னன்னு சொல்லிட்டு தெரியும். அவங்களுக்கு மட்டும்தான் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இன்னொருத்தர் கஷ்டப்படுறவங்களுடைய வலியும் வேதனையும் புரிஞ்சுக்க முடியும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, என்னெல்லாம் ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டாங்க. என்ன வச்சுக்கோயேன், நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தப்பா இருந்தா தப்புன்னு உடனே கேட்டுருவேன். சரியா இருந்தான்னு சொல்லிட்டு நானே ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட நான் தப்பானான்னு சொல்லிட்டு ஒத்துப்பேன். அதே மாதிரி வேற நான் பண்ணாத தப்புக்கு யாராச்சும் என்ன ஏதாவது ஒன்று ட்ரீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நான் அதை அப்படியே உடனே எடுத்து கேட்டுருவேன். மனசுல வச்சுன்னா ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கலாம் மனசுல எப்பயுமே வச்சுக்க மாட்டேன். அதனாலயும் என்னன்னு தெரியல, தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு, உடனே ஸ்பாட்ல நான் கேட்டுருவேன். அதனாலே என்னன்னு தெரியல, என்னை யாருக்கும் பிடிக்காம போயிடும். அப்படி இருக்கும் பட்சத்துல என்னையும் ஒரு ஆளை மதிச்சு அக்கா நீங்க எனக்கு பிக்கஸ்ட் ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமா போச்சுன்னு. என்ன சொல்றேன்னா, ஏன்னா நம்மள யாருக்குமே, அதாவது நம்மளெல்லாம் பார்த்தா வச்சுக்கோ யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அது நானே நிறைய இடத்துல உணர்ந்திருக்கிறேன். அதாவது நம்ம தப்புன்னா உடனே அதை தட்டி கேட்கிறோம் ஏன்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பேர் இந்த உலகத்துல எப்படி வாழ்றாங்கன்னா, ஒருத்தர் ஒண்ணு தப்பே பண்ணியிருந்தா கூட அதுக்கு ஒரு முகமூடி போட்டு அந்த இடத்துல இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு உலகம் தான் இப்ப. அந்த மாதிரி பேசினா மட்டும்தான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு எப்படின்னா, நான் நானா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றேன். பட் இருந்தாலும் உலகம் எவ்வளவுதான் அட்வான்டேஜ் போனாலையும் நான் நானாதான் இருப்பேன். எப்பயுமே என்னுடைய கேரக்டர் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இன்னைக்கு பசி எடுத்தா நம்ம தான் சாப்பிட போறோம். நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம தான் அதை ஃபேஸ் பண்ண போறோம். இல்ல நம்ம நாளுக்காக சம்பாரிச்சு மிச்சத்துல வச்சிருந்தாலும் நம்ம தான் அதை யூஸ் பண்ண போறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒருத்தருக்காக நம்ம ஏன் அவங்களுக்கு ஜெயின் சக்கா அடிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அதாவது எங்க அப்பா அம்மா எனக்கு எதை கத்து கொடுத்தாங்களோ இல்லையோ, இந்த ஒண்ணு மட்டும் அவங்க கத்து கொடுத்தாங்களா இல்ல நானா கத்துக்கிட்டேன் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஸ்ட்ராங்கா நான் இதை மட்டும் நம்புறேன். எப்பவுமே காசு பணம் இருந்தாலும் சரி காசு பணம் இல்லைனாலும் சரி நான் நானா இருப்பேன் அப்படின்றத மட்டும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகிட்டாவே அவங்க இருந்த நிலைமைய மறந்துடுறாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, எப்பயுமே ஒரே மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுதான். ஸ்டார்டிங் என் வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும், நான் வீடியோல பெருசா ஒன்றும் அது எப்பயும் போடுற மாதிரிதான் போட்டிருப்பேன் தவிர பெருசா என்கிட்ட இதுக்குது என்கிட்ட அதுக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில ஸ்டெப்ஸ் நான் எப்படி எடுத்து வச்சேன் அப்படின்றத மட்டும் தான் ஷேர் பண்ணிருப்பேன். அது ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் உண்மையா சொல்றேன், இந்த யூடியூப் எப்படி ஆரம்பிச்சேன், அது எப்படி இந்த அளவுக்கு நான் ரன் பண்ண ஆரம்பிச்சேன், அது அந்த யூடியூப்ல வீடியோ போறது வீடியோ எடிட் பண்றது எல்லாமே எப்படி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல உண்மையாலுமே. ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட 7200 7300 சப்ஸ்கிரைபர் பக்கம் இருக்கிறாங்க. நான் அதிகமா வீடியோஸ் போட்டதுல லாங் வீடியோ தான் போட்டேன். இருந்தாலும் யாருடைய கைடன்ஸும் இல்லாம எப்படி இந்த அளவுக்கு நான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஒண்ணுமே கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா வச்சுக்கோயேன், இப்ப நிறைய பேர் கோச்சிங் கீச்சிங்னு சொல்லிட்டு இதுக்கே சேர்றாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி இல்ல. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர்ல மானிட்டேஷன் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி எனக்கு இது இவ்வளவு சாத்தியம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல உண்மையாலுமே. அந்த பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். ஆனா ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உண்மையாலுமே. எல்லாத்துக்குமே கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அதே மாதிரிதான் நான் யாருக்குமே எதுக்குமே பயப்பட மாட்டேன். தப்பா இருந்தா தப்புன்னு கேட்டுருவேன், கரெக்டா இருந்தா கரெக்ட்னு கேட்டுருவேன். அதே மாதிரி யாரையுமே ஏமாத்தி பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இல்ல. எனக்கு நீ எந்த வேலையை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வேன். ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பத்தி இது வரைக்கும் நான் பெருசா எதுவும் அச்சீவ் பண்ணல. கிடைக்கிற வேலை செய்வேன். அதாவது சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை படிக்கணும்னு சொல்லிட்டு, அது எந்த இடத்துல வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. எங்க அப்பா என்னை 8th போதும் பொட்டப்பிள்ளை எதுக்கு படிக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லை. எங்க அம்மா கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பறிவு இல்லைனாலே வெளி உலகம் தெரியும். எங்க அப்பாவுக்கும் சுத்தமா இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் காசு அவ்வளவு. அதுவும் அந்த காசு வச்சுங்கிறத நம்ம செலவு பண்ணிட்டு நம்மளால சம்பாதிக்க முடியாது. ஒரு சிலதெல்லாம் வாங்கினா வச்சுக்கோ. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க என்ன நினைப்பாங்க, எல்லா வீட்லயும் அப்பா அம்மாருங்களாம் பொண்ணுக்கு நம்ம இந்த நகை நெட்டு வாங்கணும் அந்த நகை நெட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எங்க வீட்டுல அப்படிலாம் இல்ல. பொட்டப்பிள்ளைக்கு போய் நம்ம இதெல்லாம் எதுக்கு வாங்கணும், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஆனா சாப்பிட்ற விஷயத்துல எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்தவனா 8வதுக்கு மேல படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த இடத்துல எது ஏறமா தெரியல. இப்ப எனக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. எதுக்கு ஸ்கூலுக்கு போதும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்பயும் அடம் பிடிச்சி படிச்சேன். ஓரளவுக்கு 9th 10th முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 10th
முடிச்சுட்டு மறுபடியும் 11th 12th சேரணும். அப்பயும் பெரும் போராட்டம், வாய்ப்பே இல்லை, ஸ்கூல்லே சேர்த்த மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இத்தனைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். அப்பயும் ஒரு பெரிய போராட்டம் பண்ணி ஒரு வழியா 11th 12th சேர்த்துட்டேன். இதுக்கு எல்லாமே பக்கபலமா எங்க அம்மா இருந்தாங்க கண்டிப்பா என் கூட. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் 11th 12th முடிஞ்சு டிகிரி சேர்றதுக்கும் அதே மாதிரிதான் சேம். அடி வாங்கின்னு உத வாங்கின்னு ஸ்கூல்லாம் சேர்த்தவே முடியாது, அவ்வளவுதான். நீ சேர்த்தலாம் இருக்கட்டும், நான் போய் சம்பாதிச்சு சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையா சொல்றேன். அந்த லீவ் எல்லாம் நான் வேலைக்கு போவேன். வேலைக்கு போயிட்டு பெங்களூருக்கு வேலைக்கு போயிருக்கிறேன், திருப்பூருக்கு வேலைக்கு போயிருக்கிறேன். அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு தான் நான் சம்பாஷணம் வருவேன். சம்பாஷணம் வந்து அந்த காசுல ஸ்கூல் சேருவேன். அந்த காசுல சேர்த்ததுக்குமே எங்க அப்பாலாம் அவ்வளோ ஒரு கஷ்டம். ஏன்னா அவருக்கு படிப்பறிவு இல்லை, எதுக்கு பொட்ட பிள்ளைய போய் படிக்க வச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியல, வில்லேஜ்னாவே அதான் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தாவே அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, படிக்கணுன்ற ஒரு ஏதோ ஒரு ஆர்வம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அப்படியே டிகிரியும் சேர்ந்து முடிச்சேன். அப்புறம் டிகிரி சேர்ந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெற்றிகரமா டிகிரியும் படிச்சு முடிச்சேன். டிகிரியும் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நமக்கும் 21 வயசு ஆயிடுச்சுல. அதுக்கப்புறம் சரி கல்யாணமே பண்ணிக்க கூடாது. ஒரு எங்க தம்பி அப்ப சின்ன பையனா இருந்தான். அவன் வந்து 10th என்னமா படிச்சுட்டு இருந்தான். அவன் 12th படிக்கட்டும், கொஞ்சம் ஓரளவுக்கு அவன் தலையெடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். அதாவது யார் யாருக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன சேரணுமோ அது கண்டிப்பா நடக்கும். என்னென்ன நடக்கும்னு எழுதி வச்சிருக்கோம். அந்த மாதிரி எனக்கு வந்து டிகிரி முடிச்ச உடனே விதமா வந்து மேரேஜ் வந்து செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேரேஜும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை நமக்கு. எல்லாருக்குமே வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும் தான் நினைப்பாங்க. ஆனா எங்க அம்மா வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே வெளியில, நான் 7th படிக்கும்போது எங்க அப்பா கால் உடைஞ்சிருச்சு. கால் உடஞ்சிட்டு எங்க அப்பா வந்து வெளியில வேலை போய் செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலை வந்து அவர் வீட்டுல இருப்பாரு. எங்க அம்மா தான் வெளியில போயிட்டு திருப்பூர் பெங்களூர் இந்த மாதிரி போய் சம்பாஷணம் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல சரி போ நம்மளும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் சரி எங்க தம்பி கொஞ்சம் தலையெடுத்தா பண்ணிக்கலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால சரி டிகிரி முடிச்ச உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு மேல என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு மேலதான் நமக்கு பெரும் பிரச்சனை இருக்குது. அதாவது அப்பயும் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா வச்சுக்கோ, அவங்களால முடிஞ்சதே போட்டு அமிச்சாங்க. பட் இருந்தாலும் இந்த ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்க, அதிகமா போட்டுறதா பாப்பாங்க. நம்ம ஒன்றும் பெருசா அழகும் இல்லை. நமக்கு அறிவை வச்சு யாருன்னா எடை போடுவாங்களா, இல்ல அழகை வச்சுதான் எடை போடுறாங்க. இன்னொன்னு வந்து அழகாவே இல்லைனாலையும் அவங்க போட்டுன்னு வர நகை நெட்டை வச்சு எடை போடுறாங்க. எனக்கு வந்து எங்க வீட்டுல அப்போ வந்து ஒரு 5 பவுனு செயின், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பவுன் போட்டாங்க. அதுக்கப்புறம் காதுக்கு தோடு இதெல்லாம் ஒரு பவுன் போட்டாங்க. அவ்வளவுதான் போட்டது. மொத்தம் ஒரு 7 பவுன் தான். இருந்தாலும் அவங்க வசதிக்கு அது பத்தல. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்றோம். ஒவ்வொன்றுத்துக்குமே நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றோம். உண்மையாலுமே அதெல்லாம் சொன்னா வச்சுக்கோயேன், இன்னைக்கு நினைச்சாலையும் கண்டிப்பா அது அப்படியே சும்மா அடிவயெல்லாம் கலக்குது. உண்மையா அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு சரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது தான், ஏன்னா நம்ம கட்டிட்டு போறவங்க, நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கிறேன் எங்க வீட்டுக்கார் ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ இல்ல, அப்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் அந்த அளவுக்கு பொறுப்பு இல்ல. பொறுப்பு இல்லைன்னா சம்பாதிக்குவாங்க, செலவு பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நம்ம பொறுப்பா இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்ன்ற ஒரு இதெல்லாம் இல்ல அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள ட்ரீட் பண்ற மாதிரி நம்மளும் ஒரு மாதிரி இலக்காரமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எல்லாமே புரியுது. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்றது, அதாவது எங்க அம்மா வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ண வீட்டுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ், நம்ம டக்கு நாங்க போகவும் முடியாது. அந்த மாதிரி இருக்க பட்சத்துல அந்த மாதிரி சூழ்நிலையில தான் சரி நம்ம நமக்கான வருமானத்தை தேடிக்கணும்னு சொல்லிட்டு என் கல்யாணம் ஆயிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து மாடு ஸ்டார்ட் பண்றேன். அதுக்குள்ளே வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டேன். நான் இங்க வந்து டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎட் எம்எஸ்சி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி நமக்கு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் சரி நம்ம சொந்த காலில் நிக்கலாம், நம்மளோட லைஃப்பை நம்ம ரன் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மாடு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கை குடிச்சு அதுக்கப்புறம் 10 வருஷம் சொல்லவே தேவையில்லை. அவங்க எதை வச்சு என்னை வந்து கொஞ்சம் ஏளனமா பார்த்தாங்களா, அதாவது நான் அதிகமா நகை நட்டு போட்டணும்லன்னு சொல்லிட்டு ஏளனமா பார்த்தாங்க. நான் அவங்க வாய் அடிக்கிற மாதிரி உண்மையா சொல்றேன், என்னுடைய மாட்டு உழைப்பால குறைஞ்சபட்சம் 20 பவுனுக்கு மேல நான் பண்ணேன். இன்னைக்கு எல்லாமே இருக்குது எனக்கு, ஆனா எனக்கு போட பிடிக்கல. ஏன்னா அவங்க இதை சொல்லிதான் என்ன வந்து நிறைய அசிங்கப்படுத்தினாங்க, நிறைய இழிவா பேசினாங்க. அதனாலே நான் வந்து எல்லாமே அவங்களுக்கு முன்னாடி வைராகியமா செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். ஆனா எனக்கு அது மேல வந்து ஒரு விருப்பம் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு நம்ம கழுத்துல ஒரு தங்க செயின் போட்டுற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏக்கம் இருக்கும், நிறைய ஆசை இருக்கும். ஆனா அது அப்ப இல்ல. ஆனா இப்ப இருக்குது எல்லாமே அளவுக்கு மீறி. பட் இருந்தாலும் போட பிடிக்கல. ஏன்னா அது மேல ஒரு வெறுப்பு இல்ல, மொத்தம் அது மேல ஒரு வெறுப்பு வந்துடுச்சு எனக்கு. அது மொத்தம் பிடிக்குதுல, அது என்னமோ தெரியல. காலுக்கு கொலுசு கூட நான் போட மாட்டேன். நிறைய பேர் அது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நீங்க காலுக்கு கொலுசு எல்லாம் போடுங்க இருக்கு, பட் இருந்தாலும் பிடிக்கல. அது என்னமோ தெரியல, எனக்கு பிடிக்கல. அதனாலதான் போடுறதுல
கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த உலகத்துல ஒருத்தன் வாழ்ந்தாலையும் இந்த உலகம் பேசும், அவன் கெட்டுட்டாலுமே அவங்க பேசதான் செய்வாங்க. நம்ம பாட்டு நம்ம ஓடிட்டே இருக்கணும். இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்துட்டோம்னு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், எப்படியாவது நம்ம ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு. அதாவது முதல் படியே தாண்டிட்டேன், அடுத்த படி கண்டிப்பா வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.